ஹாய் வணக்கம் எவ்ரி ஒன். இன்றைக்கி சண்டே அதுவுமா படம் பார்க்க போகலாமா? இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அவதார் ஃபயர் அண்ட் ஆஷஸ் எல்லோரும் 2D பார்ப்பாங்க, 3D பார்ப்பாங்க. ஆனால் நம்ம பார்க்க போகிறது ஒரு நார்மல் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் அப்படின்னா பட்ஜெட் ரொம்ப டைட், இயர் ரெண்டாகுது. ஸோ அதனால் நம்ம வந்து நார்மலாக என்ன பார்க்க முடியுமோ தியேட்டரில் அதெல்லாம் பண்ணலாம். அப்புறம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் பாப்கார்ன் மிஸ் பண்ணால் எப்படி, அது வாங்குறதுக்கு அந்த தியேட்ரு ஒடியோ கால் த ஓடியன் காம்ப்ளெக்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து மோரிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஹைப்பர் மார்க்கெட். ஸோ அங்கே போயிட்டு நமக்கு தேவையான ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு நம்ம தியேட்டருக்கு போகலாம். நார்மல் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத ரிவ்யூ பண்ணலாம். ஓகே, வந்து 5:20 பார்த்தீங்களா எப்படி இருட்டாயிடுச்சுன்னு. ஒரே ஒரு பலூன் மட்டும் காற்றுல. பேக்ரவுண்ட் லைட் எப்படி இருக்கு? What a disappointment. நெக்ஸ்ட் சண்டேன்றனால ஷாப்ஸ் எல்லாமே 5:30 6 க்ளோஸு. ஸோ ஐ கெஸ் இது வந்து க்ளோஸ்டு கடை. ஸோ நம்ம எதுவும் வாங்க முடியாது. ஸோ படத்தை மட்டும் என்ஜாய் பண்ணலாம். மூவி பார்த்துட்டு வந்தாச்சு மக்களே. 3 மணி நேரம் 20 நிமிஷம் மூவி. யூஸ்வலாக நம்ம இங்கிலீஷ் படம்லாம் வந்து 1 மணி நேரம் 20 நிமிஷம், மேக்ஸிமம் 1.5 மணி நேரம் அவ்வளோதான் பார்த்துருப்போம். இது வந்து இட்ஸ் அ பிக் மூவி. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்வெல்லாம் கொடுப்போம்ல நம்ம ஊரில், இது வந்து முதல்லையே நம்ம எல்லாமே வாங்கிட்டு வந்துடணும். ஸோ 1/2 மணி நேரம் ஆடு 6லேருந்து 6:30 வரைக்கும். அப்புறம் 6:30லேருந்து ஆரம்பித்து 9:40 45க்கு தான் நான் வெளியவே வந்தோம். ஸோ பார்த்துக்கோங்க, நடுவில் எந்த பிரேக்குமே கிடையாது. நீங்களே போகணுன்னா டாய்லெட் ஏதாவது போகணுன்னா நீங்களே ஸ்டாப் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். படத்துலேருந்து நடுவில் எழுந்துச்சி போகிற மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் அ குட் மூவி. நான் என்ன நினச்சேன்னா 3Dயில் பார்த்துருந்தா இன்னும் கூட நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு நடுவில். ஏன்னா சில இதெல்லாம் வந்து ஷார்ட்ஸில் வந்து குயிக்காக கேமரா அங்கே இங்கே அப்படி டக்குன்னு மூவ் ஆகுது, செகண்ட்ஸ்க்கு மூவ் ஆகுது. ஸோ அப்போ வந்து இதெல்லாம் வந்து 3Dயில் வந்து இன்னும் நம்ம கண் முன்னாடி வந்து போகிற மாதிரி இருக்கும். அது வந்து இன்னும் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம். கண்டிப்பாக போய் வாட்ச் பண்ணுங்கள். இங்கே வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்திங்கன்னா 12 and above கண்டிப்பாக பார்க்கலாம் வித் பேரண்ட்ஸோட யூ சர்டிஃபிகேட் இங்கே. ஸோ அதனால் படம் வந்து எல்லாரையுமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கலர் கிரேடிங் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. அது இல்லாமல் அவங்க யூஸ் பண்ண என்ன டெக்னாலஜிஸ் அதெல்லாமே அமேசிங். இட்ஸ் ஒர்த் எவ்ரி பென்னி அப்படின்னு நான் சொல்வேன். கண்டிப்பாக போய் ஃபேமிலியோட வாட்ச் பண்ணுங்கள். see you in another review. வணக்கம். believe in yourself. வெளியே வந்து ஒரே மழை. ஸோ போட்டு கிளம்ப வேண்டியதான்.